ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகணும், ஒரு நிம்மதியா இருக்கணும். அதுதான் எல்லாருக்கும் தேவை. இந்த செய்வன பிளீஸ்னு எதுவாக இருந்தாலும் சரி, வாஸ்து சரியா அமைச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஜெயிக்கலாம். ஏன் அப்படின்னா கிழக்கு பகுதிங்க ஈசானி மூலம் சொல்லல, இந்த இடம் சரியா இருந்தாலே போதும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து தெய்வ சக்தியே அந்த திசையின் மூலம் தான் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்ம வீட்டில் நல்ல தெய்வ சக்தி இருந்தது அப்படின்னா துஷ்ட சக்தி எதுவா இருந்தாலும் நம்மளை வந்து பெரிய லெவலில் பாதிக்காது. சரி, அப்படியே எங்களுக்கு உண்மையிலேயே வந்து பாதிப்பு இருக்குதுங்க, எனக்கு உண்மையிலே செஞ்சிருக்காங்க, நான் நிறைய உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்கன்னா அதற்கு ஒரு உபயோகத்தை சொல்லி வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு, தேய்பிறை அஷ்டமிக்கு பைரவர் வழிபாடு போய் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய அதாவது செய்வினை இருந்தாலும் பிளிசுனை இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பைரவருக்கு உண்டு. தேய்பிறை அஷ்டமி தோறும் போய் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வரலாம். இன்னொரு விஷயம் வந்து ஐயனார் கோயில் போய் வழிபட்டு வந்தாலும், ஐயனாருக்கு போய் தீபம் போட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபட்டு வந்தாலும் இந்த செய்வன கோலா இருந்தாலும் சரி, பிளிசுனை எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை கண் திருஷ்டி இருந்தாலும் சரி, எல்லாமே விலகி போயிடும். நல்ல ஆரோக்கியம் நிம்மதி கண்டிப்பாக ஏற்படும்.